வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கும் தமிழ் தேசிய அரசியல் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை நந்தனமில் பபாசி நடத்தும் புக் ஃபேர் ஃபங்க்ஷனில் தமிழ் தேசியம் ஏன், எப்படி, எதற்கு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்துக்கிட்டு இருக்கார். அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்நாட்டோட தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக புதுச்சேரியோட தமிழ்தாய் வாழ்த்து ஒளிபரப்பப்பட்டுச்சு. இப்போ அதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இது தண்டனைக்குரிய குற்றமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது ஒரு தனியார் அமைப்பு நடத்துகிற ஒரு விஷயம். ஸோ அது தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. அவங்க எந்த தமிழ்தாய் வாழ்த்து வேணாலும் பாடலாம், கர்நாடகா சங்கீதம் பாடலாம், சினிமா பாட்டு கூட பாடலாம். அது அவங்களோட சுதந்திரம். அதில் சட்டம் தண்டனை கொடுக்க முடியாது. ஒருவேளை அந்த பாட்டு அவமதிக்கப்பட்டிருந்தால் புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம ஏன் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயத்தை அணுக வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டோட தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிடம் அப்படிங்கிற சொல் இருக்குது. ஸோ அந்த சொல் இவங்களுக்கு ஏற்கக்கூடிய சொல் கிடையாது. அந்த சொல்லை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஸோ அதனாலேயே தமிழ்தாய் வாழ்த்தை இவங்க புறக்கணிக்கிறாங்க. அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றும் அப்படின்னா அது பாசிபிள் இருக்குது. ஆனால் அது வரையில் நடைமுறையில் இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்துக்கு இவங்க மரியாதை செலுத்தணும். மரியாதை செலுத்த தவறினால் அது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படும். ஆனால் திராவிடம் அப்படிங்கிற சொல்லி இருக்கிறதாலேயே எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கல அப்படின்னா, அவங்க இந்தியாவில் இருக்காங்க. இந்திய தேசிய கீதமே திராவிட அப்படிங்கிற சொல்லியிருக்கு. நாளைக்கு சீமானு முதல்வர் ஆகிட்டால் தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றிடுவார். தேசிய கீதத்தை என்ன பண்ணுவார்? தேசிய கீதத்தை புறக்கணிக்க முடியுமா? இல்லை தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரா? அப்படி சொன்னால் அவர் நடவடிக்கை பாயும் இல்லையா? அவர் ஆட்சி கதையக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன பண்ணுவார்? அங்கே ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே வருவார்ல. அப்படி அவர் ஒரு காம்ப்ரமைஸில் வர மாதிரி இங்கே ஒவ்வொரு கட்சிகளும், வாக்கு அரசியலில் இருக்க ஒவ்வொரு கட்சிகளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகித்தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. இதுதான் ப்ராக்டிக்கல். அசுரபலமில் இருக்க பாஜகவே அவங்க நினச்சதை செய்ய முடியாமல் பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. நாம் தமிழருக்கும் அதே தான். ஏன் இதை நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க விற்கிற தமிழ் தேசியம் தனித்தமிழ்நாடு. தனித்தமிழ்நாடு அமையணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு முதல் எதிரியாக எது இருக்கும்னா இந்திய தேசியம். ஆனால் இதுவரை அது குறித்த எந்த நடவடிக்கையும் எந்த செயல்முறையும் நாம் தமிழர் கட்சி செஞ்சது கிடையாது. ஒருவேளை செஞ்சிருந்தால் இந்நேரம் அவர் சிறையில் இருந்திருப்பார். ஓகேங்களா? அது நடைமுறைக்கு பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தும் தமிழ் தேசியம் பேசுவதோட நோக்கம் என்ன? நாங்கள் இந்திய தேசியத்துக்குள்ளே தான் இருப்போம், ஆனால் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதை வெளிப்படையாக அவர் சொல்லணும். இப்போ வரைக்கும் அவர் சொல்லலை. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறது கேட்கும்போது சரியாக தான் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், அந்தந்த மாநிலத்தை அந்த மாநில மக்கள் தான் ஆளணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இவங்க சில செட்டப் வைக்கிறாங்க. இவங்க தான் தமிழர்களே கிடையாது, இவங்க தான் தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் தமிழர் இல்லை, யாரெல்லாம் தமிழர் அப்படின்ட்டு வெளிப்படையாக ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்காவது அந்த டவுட்டு கிளியர் ஆகும். அது இதுவரைக்கும் செய்யலை, செய்யவும் மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா அப்போ பிராண்டிங் பண்ணுவாங்க. இவர் தமிழர், இவர் தமிழர் இல்லைன்னு. சரி, எதை வச்சு தான் பிராண்டிங் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கன்னா அப்போ சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவர் தான் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூட, வெளிப்படையாக சொல்லக்கூட, அறிவிக்கக்கூட ஒரு தைரியமும் திராணியும் இல்லாத இந்த கூட்டம் வைக்கிற தமிழ் தேசியம் யாரோட நம்பிக்கையை பெறும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னா எனக்கு தெரியல. இப்போ ஆண்டுகிட்ட இருக்கவங்க தமிழர் இல்லையா? இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆண்டார், அது தமிழர் கிடையாதா? இப்போ யார் தமிழர், யார் தமிழர் இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. யார் இவர் தமிழர் அப்படிங்கிறாரு? இந்த கேள்விக்கு ஒரு வெளிப்படையான பதிலை என்னைக்கு தைரியமாக சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் இவங்க கொள்கை அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு. அடுத்து ஒரு விஷயம் பேச வேணும். பெரியார் மீதான கன்ஸ்ட்ரக்டிவ் தாக்குதல். ஆக்டர் விஜய் அரசியலுக்குள்ளே பெரியார் கொள்கை தலைவராக அறிவிக்கிறார். பெரியார் கொள்கை தலைவராக அறிவித்தது இந்துத்துவவாதிகளிடம், நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசியவாதிகளிடம் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்கனவே தொட்டு பார்த்துட்டு பின்வாங்கின கூட்டம் தான் பாஜக, இந்துத்துவவாதிகள். அது தேவையில்லாமல் அது தேன் குதிரில் போய் கை வைக்க வேண்டாம்னு ஒதுங்கி நிற்கிறாங்க.
இப்போ அந்த வேலையை தமிழ் தேசியவாதிகள் கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் எப்போ அப்படின்னா விஜயோட அறிவிப்புக்கு அப்புறம். ஸோ பெரியார் மீதான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் தாக்குதல். பெரியார் தமிழரே இல்லைன்னு, பெரியார் தமிழர் இல்லைன்னு அவரே சொல்லுவார். பெரியாரை வந்து தமிழர், கன்னடர், தெலுங்கர் அப்படின்ட்டு ஒரு வரையறைக்குள்ளே இனிமேல் வைக்கவும் முடியாது. அவர் அந்த பார்டருக்கெல்லாம் அப்பாற்பட்டு வெளில வந்துட்டார். அவரோட கருத்துக்கள் பொதுவான கருத்துக்கள். ஓகேங்களா? பெண் சுதந்திரம் பேசுறாரு. தமிழ்நாட்டு பெண் சுதந்திரம்னு பேசினாரா? இல்லை ஆந்திர பெண் சுதந்திரம்னு பேசினாரா? ஸோ அவர் ஒட்டுமொத்த பெண்களுக்குமான சுதந்திரம் பேசியிருக்காரு. சம உரிமை, ஒட்டுமொத்த மக்களுக்குமான சம உரிமையை பேசியிருக்காரு. சேகுவேரா மாதிரி, சேகுவேராவை எப்படி நீங்கள் வந்து ஒரு நிலப்பரப்புக்குள்ளே அடக்க முடியாதோ அப்படி தான் பெரியார். அவரை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வர முடியாது. அவர் வந்து ஃப்ரேம்குள்ளேயே சிக்க மாட்டார். அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். ஈவேரான்னு சொல்லணுமா தாராளமாக சொல்லுங்கள், அதுதான் அவர் பேர். ஓகேங்களா? ஈவேரான்னு சொல்கிறது இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் எந்த சுச்சுவேஷன்லேருந்து எந்த புள்ளியிலேருந்து நீங்கள் பெரியார் அப்படிங்கிறத கூப்பிடுறத நிப்பாட்டிட்டு ஈவேரான்னு கூப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்கள் நோக்கம் வந்து அப்பட்டமாக வெளிப்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ரெண்டாவது, தமிழ் தேசிய அரசியல் இவங்க வைக்கிறதே தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிற அந்த கேள்வி கண்டிப்பாக தான் நியாயமான விஷயந்தான். ஆனால் யார் தமிழர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் போங்க. ஏன்னா எங்களுக்கும் தெரியணும்ல, இவங்க தான் தமிழர்கள், இவங்க தான் ஆள முடியும், இவங்க தான் தமிழர் கிடையாது, இவங்க ஆள முடியாது, இதில் நான் யார் அப்படிங்கிற அந்த கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லை. ஸோ அதை சொல்லுங்கள். ரெண்டாவது, நாம் தமிழர் உள்ளிட்ட சிலரிடம் நான் பேசியதை வச்சு சொல்கிறேன். அவங்க வந்து இன்னென்ன ஜாதிகள் சமூக மக்கள் வந்து தமிழர் இல்லை அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் மனித கழிவை மனிதனை அள்ளும் பணியிலும் தூய்மை பணியிலும் ஈடுபட்டிருக்க பெரும்பாலானோர் வந்து தமிழர் அல்லாதோர். அவங்க கணக்குப்படி ஓகேங்களா, தமிழர் அல்லாதோர். நம்ம வீட்டில் நம்ம அதிகாரம் செலுத்தணும் அப்படிங்கிறது எவ்வளவு சரியோ அதே தான் நம்ம வீட்டில் இருக்க குப்பையும் நாம் தான் பெருக்கணும், நாம் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் பேசுகிற யாரும் எங்கள் நாட்டில் வர குப்பையும் மனித கல்வியும் நாங்களே க்ளீன் பண்ணிக்கிறோம், நீங்கள் வேண்டாம், நீங்கள் வந்து தமிழர் இல்லை, உங்களுக்கு இந்த சிரமம் வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசினது கிடையாது. இனிமேலும் பேச போகிறதும் கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்கள்ல, இவங்க தான் தமிழர்கள்னு. அப்போது அந்த லிஸ்ட்டில் யார் வந்து அந்த வேலையை பார்ப்பா? மனித கழிவை அகற்றும் பணியிலும் தூய்மை பணியிலும் எந்த தமிழ் ஜாதி மக்கள் வந்து வேலையை பார்ப்பாங்க? யாருக்கு இவங்க அந்த வேலையை பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு நமக்கு பதில் வேணும். மனித கழிவை மனிதனே அள்ளும் அவலம் நீங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. ஆனால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை ஏன் தமிழ்நாட்டு மக்களின் கழிவை தமிழர் அல்லாதோர் அள்ளணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஒரு பதில் வேணும். ஸோ இப்படி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் வெறுமனே தமிழ் தேசியம் பேசும்போது அந்த தமிழ் தேசியம்தான், இவங்க பேசுகிற தமிழ் தேசியம்தான் வந்து நகைப்புக்கும் உள்ளாகுது, சந்தேகத்துக்கும் உள்ளாகுது. இவங்க நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் உருவாக்குது. ஸோ தமிழ் தேசிய கருத்தை நான் வந்து அகெயின்ஸ்டாக பேசலை. ஆனால் இவங்க வைக்கிற கருத்து பல முரண்பாடுகளை கொண்டது, எதுவுமே பாசிபிளே இல்லாதது. ஏன்னா இங்கே மாநில சுயாட்சி தான் பேச முடியுமே தவிர தனி தமிழ்நாடு பேசவே முடியாது. பேசினா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மாநில சுயாட்சியை பேசணும். இன்றைக்கி திமுக இருக்குது, மாநில சுயாட்சி பண்ணிருச்சான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பண்ணலன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்களை யார் தடுத்தா? நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, மக்கள் செல்வாக்கை வாங்குங்க, பேசுங்க, ஆட்சியில் உட்காருங்க, மாநில சுயாட்சியை வந்து கொண்டு வாங்க. அது நம்ம குற்றமே சொல்லலை. அதுக்கு பின்னாடி இருக்க அந்த நோக்கம் இங்கே கேள்விக்குள்ளாக்கப்படுது, அவ்வளவுதான். இது போன்ற பல கேள்விகள் இருக்குது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.